இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரைனிங் கொடுக்க போறவங்க வந்து மீனலட்சுமி மேடம். மீனலட்சுமி அவங்க வந்து ஜெரோமில வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து சிஇஓவா இருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூஃப் ஷீட் வந்து மேனுஃபேக்சரா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு கம்பெனியை எடுத்து இன்னைக்கு அதை வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் டெக்னிக்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கம்பெனியா வந்து 3 பக்கம் வந்து பிரான்ச்சா வந்து வச்சிருக்காங்க. இந்த growth வந்து அவங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னா ஆஃப்டர் ஜாயினிங் ஜிஎஃப்ஐல இருக்கிற வீடியோஸ் மற்றும் வந்து பாத்தீங்கன்னா அதனோட ஃபாலோஅப்ஸை வந்து பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இதனோட growth. அதே மாதிரி இவங்க வந்து பாத்தீங்கன்னா 3 இடத்துல இப்போ ஃப்ரான்ச்சைசி மாடல் இது பண்ணிட்டு இருக்காங்க. திருநெல்வேலியில வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. அங்க இட்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுல சென்னையில வந்து இப்போ ஆன் ப்ராசஸ்ல இருக்கு. அதுமே வந்து பாத்தீங்கன்னா இம்மீடியட்டா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அவங்க வந்து அந்த ஜெரோமையோட கோ ஃபவுண்டர் பிளஸ் அவங்க வந்து சிஓவா இருக்காங்க. அவங்க டிஜிட்டலோட கிராண்ட் அம்பாஸ்டராகவும் இருக்காங்க. இன்னொன்று என்னன்னா அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சி இஸ் அ மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். இன்னைக்கு நம்மள நிறைய மோட்டிவேட் பண்ண போறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா மெயினா இன்னைக்கு அவங்க சொல்ற விஷயங்கள் வந்து சேல்ஸ் பிச்சை பத்தி ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து பண்ண போறாங்க. ஈவன் அவங்க வந்து இப்போ ரீசெண்டா வந்து அவங்க இன்ஸ்டால நான் பார்த்தது ஆனந்த விடர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவார்ட் வின்னரா இருக்காங்க. அதை பத்தியும் அவங்க நம்ம கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. தேங்க்யூ மேடம். யூ கேன் டேக் ஓவர் த செஷன். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். என் பேரு மீனலோச்சினி ராஜா. ஜொராமி சன் ஃபைபர் ஷீட் ஏஜென்சிஸ் ரூஃபிங் ஷீட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஜிஎஃப்ஐக்கு முன்னாடி நாங்க வந்து ரொம்ப சிம்பிளா பண்ணிட்டு இருந்தோம். காட்ஸ் கிரேஸ் நாங்க வாங்கி நாங்க ஷோரூம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 மந்த்ஸ்லயே ஜிஎஃப்ஐ வீடியோ பாக்குறோம். ஜேவி சாரோட வீடியோ பாக்குறேன். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள், அதே மாதிரி நிறைய அப்டேட். என் பையன் கூட அடிக்கடி கேட்பான், இதை நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், இப்பயும் சொல்றேன். அவர் வந்து டியூஷன் டீச்சரான்னு கேட்பான். அது மாதிரி ஒரு டீச்சரா தான் நாங்க அவரை பார்த்துட்டு இருக்கோம். நிறைய கத்துக்கிட்டேன். அவர்கிட்ட கத்துக்கிட்ட சின்ன சின்ன விஷயத்த இப்ப நான் ஒரு ட்ரெயினரா நான் உங்களுக்கு சொல்ல போறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா சேல்ஸ் பிட்ச். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சேல்ஸ் பிட்ச். அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எந்த ஒரு நம்ம கன்சர்ன் வச்சிருந்தாலும் சேல்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது எதுவா இருந்தாலும் சரி. லிசனர்ஸ் எல்லாமே கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிங்க. மியூட் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் பேசுறது டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் கேட்க முடியும். எஸ் மேம், யூ கேன் கோ அஹெட். சோ சேல்ஸ் எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ட். அது எந்த மாதிரி கன்சர்னா இருந்தாலும் சரி, ஹோட்டல் ஃபீல்டோ இல்ல என்ன மாதிரி ரூஃபிங் ஷீட்டோ வச்சிருந்தாலும் சரி, இல்லனா லைக் துணிக்கடை, எந்த இடமா இருந்தாலும் நம்மளுக்கு சேல்ஸ் ரொம்ப முக்கியம். கிளைண்ட், அதாவது கஸ்டமர் இல்லனா கிளைண்ட், அவங்கள நம்ம எப்படி இம்ப்ரெஸ் பண்றோம், அது வெரி இம்பார்ட்டன்ட். அதை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க. சேல்ஸ் பிட்ச்ல ஃபர்ஸ்ட் கனெக்ட் வித் கஸ்டமர். அப்ப கனெக்டிங் வித் கஸ்டமர்னா ஒரு கஸ்டமர் நம்மளை தேடி கடைக்கு வந்தாலும் சரி, இல்ல நம்ம மார்க்கெட்டிங் போனாலும் நம்ம எப்படி கனெக்ட் பண்றோம் அதுதான் அங்க விஷயம். ஃபர்ஸ்ட் வார்ம் வெல்கம் கொடுக்கணும். அது வெரி இம்பார்ட்டன்ட். வார்ம் வெல்கம் கொடுத்து அவங்களுக்கு வாட்டர் ப்ரொவைட் பண்ணணும். நிறைய இடத்துல சார் வாங்க சார் பொருளை பார்க்க வந்திருக்கீங்களா, இந்த பொருள் அப்படிங்கிற மாதிரி அது வேண்டவே வேண்டாம். ஃபர்ஸ்ட் அவங்கள எப்படி வெல்கம் பண்றோம், அவங்கள வெல்கம் பண்ணி கம்ஃபர்ட்டா நம்ம உட்கார வைக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த விசிட்டிங் கார்டு கொடுக்கும் போது ரொம்ப பொலைட்டா அண்ட் நம்மளோட பிசினஸ் கார்டு இது ரொம்ப அழகா மதிச்சு அதை கொடுங்க. ஏன்னா சில பேர் இப்படி கொடுக்கறது அதெல்லாம் கூடாது. 2 கையிலையும் பிடிச்சு இப்படி மரியாதையா அதை கொடுங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்கள கம்ஃபர்டபுளா இது பண்ணுங்க. ஏன்னா நாங்க வர என்னோட இடத்துல இருந்து நான் சொல்றேன், நான் ஃபர்ஸ்ட் வந்தேன்னா தண்ணி ப்ரொவைட் பண்ணணும். அதே மாதிரி கொஞ்ச நேரத்துல டீ காஃபி அதை ப்ரொவைட் பண்ணணுங்கிறது தான் நம்ம சொல்லி வச்சிருக்கேன். அதே மாதிரி முக்கியமான விஷயம், கஸ்டமர் வந்து சைக்கிள்ல வந்தாலும் சரி இல்ல பென்ஸ் கார்ல வந்தாலும் சரி ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும். அது என்னோட
சர்வீஸ்ல நான் கத்துக்கிட்டது. ஏன்னா இதை நான் பெருமையா சொல்லிக்கணும். நான் சேல்ஸ் கேர்ளா இருந்து இப்ப நான் ஒரு கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்கேன். அதனால அதுல இருந்து நான் கத்துக்கிட்டதை தான் இங்க நான் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். எந்த எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அது கஸ்டமர் எப்படி வேணா இருக்கலாம், அவங்க அப்பியரன்ஸை வச்சு நம்ம டிசைட் பண்ணவே கூடாது. அவங்க சைக்கிள் வந்திருப்பாங்க, ஆனா அவங்க கிட்ட 10 லட்சம் ஆர்டர் இருக்க வாய்ப்பு இருக்கு. இதே வந்து அவங்க நார்மலா பென்ஸ்ல வந்திருப்பாங்க, ஜஸ்ட் 10,000 அவங்க அதோட தான் எடுப்பாங்க. அதனால யாரையுமே எதையும் வச்சு நம்ம நிர்ணயம் பண்ணவே கூடாது. அது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து கஸ்டமர் கூட நல்ல இன்ட்ராக்ஷன், லைக் எப்படி சொல்றது, நல்ல ஸ்ட்ராங்கா இம்ப்ரெஸ் பண்ணுங்க. அவங்களுக்கு எப்படி அவங்களுக்கு பிடிக்குமோ அவங்ககிட்ட நல்லா அட்ராக்டிவா பேசுங்க. நெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தி கஸ்டமர். ஏன்னா ஒரு சில கஸ்டமர், ஒவ்வொரு கஸ்டமர் வந்து பொருள் வேணும் வாங்கணும்னு அவங்களோட பேசுறதை கேட்கணும், எல்லாம் ஓகே. ஆனா சில கஸ்டமர் வந்து எப்படின்னா அவங்களோட கஷ்டத்தை ஷேர் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்ப அந்த கஸ்டமரை லிசன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எபிலிட்டி, நம்ம வந்து அவங்கள கேட்கறதுக்கு லிசன் பண்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேல்ஸ்ல இருக்கவங்க நல்லா பேசணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. லிசனரா இருக்கணும், அதுதான் இங்க மெயின் திங். நல்லா லிசன் பண்ண கத்துக்கோங்க. எபிலிட்டி டு எபிலிட்டி டு ஹியர் தி கஸ்டமர். ஆல்வேஸ் அட்டென்டிவ். நம்ம வந்து அவங்க கிட்ட நம்ம அட்டென்டிவா நம்ம இருக்கணுங்கிறத கண்டிப்பா அவங்களுக்கு தெரியணும். நான் இருக்கேன் சார், உங்களுக்கு என்ன சார் உங்களுக்கு வேணும், அடுத்தது என்ன சார் அப்படிங்கிற மாதிரி நம்ம இருக்கும் போது, அவங்க கூட இருக்கும் போது கண்டிப்பா அவங்கள மோட்டிவேட் பண்ணி அடுத்தது என்ன அப்படிங்கறத நம்ம பேசணும். அதே மாதிரி கஸ்டமரா பிசினஸா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கஸ்டமர். கஸ்டமர் இல்ல கிளைண்ட், அதுல வந்து சீன்ங்கிறது ரெண்டுமே குறிக்கும். ஃபர்ஸ்ட் கஸ்டமர் தான், அப்புறம் தான் பிசினஸ். ஏன்னா அந்த கஸ்டமரை வச்சு, என்னோட எக்ஸாம்பிள் வச்சே சொல்றேன். ஒரு கஸ்டமருக்கும் எனக்கும் ஸ்டார்டிங், நான் ஓனர் எல்லாம் தெரியாது. நாங்க ஸ்டார்ட் பண்ண டைம்ல ரொம்ப திட்டினாரு. அப்புறம் அவங்களுக்கு ப்ராஜெக்ட் எல்லாம் முடிச்ச பிறகு நான் எனக்கு அப்பதான் ஓனர்னு தெரியும். அப்புறமா சாரி கேட்டாரு. சார் அது ஓனர் வேற, அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா நான் இந்த இடத்துல இப்பயும் நான் வந்து எல்லாமும் நான் இருக்கேன், எல்லா ரோல்லயும் நான் இருக்கேன். அதனால அதெல்லாம் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எவ்வளவு பேசினாலும் அவர்கிட்ட நல்ல டச்ல இருந்தனால, அந்த ரேப்போ இருந்தனால இன்னமும் ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. மோர் தென் 20 lakhs நான் அவரோட ரெஃபரன்ஸ்லயே அவ்வளவு கஸ்டமர் வந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா நான் கைண்டா நான் சர்வீஸ் கொடுத்தனால மட்டும்தான். அதனால கஸ்டமர் தான் இம்பார்ட்டன்ட். பிசினஸ் மட்டும் நம்ம பார்த்தோம்னா அந்த ஒரு ஆர்டரும் முடிஞ்சிடும். அதே வந்து கஸ்டமர் நம்ம பார்த்தோம்னா நிறைய ஆர்டர்ஸ் வரும். அதனால நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம், கண்டிப்பா நம்ம மரியாதை கொடுப்போம், எல்லாருமே அதை செய்வீங்க. அதனால இதை நான் தெரிய வச்சுக்கிறேன். நம்ம சேல்ஸ், நம்ம ஸ்டாஃப்க்கு இதை நம்ம கைட் பண்ணணும். நம்ம மட்டும் செஞ்சா பத்தாது, நம்ம ஸ்டாஃபும் நம்மளுக்கு கோஆர்டினேட் பண்ணி இதை பண்ணணும். நெக்ஸ்ட், இந்த 2020 ரூல் அது என்னதுன்னா, ஒரு டர்ம்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஒரு நம்ம கம்பெனியை பத்தி 20 செகண்ட்ல சொல்லணும். அதே மாதிரி நம்ம காம்படிட்டர்கிட்ட நம்ம என்ன இருக்கு, அதே மாதிரி காம்படிட்டர் நேம் சொல்லாம எப்பயுமே வந்து ஒரு கம்பெனியை டவுன் பண்ணி நம்மளோட அப்பா பேசக்கூடாது. கம்பேரிட்டிவ்லி நீங்க சொல்லலாம், அந்த ப்ராடக்டோட எந்த ப்ராடக்ட் பெஸ்ட்னு சொல்லலாமே தவிர எந்த பிராண்ட் நேமும் இது வரைக்கும் நான் யாரையும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அதை நம்ம யாருமே பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா மத்த பிராண்ட்ஸோட நம்ம பிராண்ட் அப்படிலாம் கிடையாது. அந்த குவாலிட்டியோட இந்த குவாலிட்டி பெஸ்ட்னு வேணா சொல்லலாம். அதனால அதை வந்து அவேர்னஸ் 20 செகண்ட்ல கொடுங்க. ப்ராடக்டோட எக்ஸ்பிளனேஷன் 20 செகண்ட். ஸோ இந்த இது எடுத்துக்கிட்டா ஒரு சில கஸ்டமர் ரொம்ப நேரம் பேசுவாங்க, சில கஸ்டமர் பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்க மாட்டாங்க. அதனால இந்த 2020 ரூலை யூஸ் பண்ணா கண்டிப்பா அந்த ஆர்டர் நம்மளுக்கு தான். சொல்யூஷன் பேஸ்ட் ஆன் செல்லிங். கஸ்டமருக்கு வந்து என்ன ப்ராப்ளம் அதை வந்து தெரிஞ்சுக்கணும். ஐடென்டிஃபை த கஸ்டமர் வராங்க, அவங்க நம்மகிட்ட பேசுறாங்க, இது மாதிரி ப்ராப்ளம் எனக்கு வந்து, இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு துணி ட்ரெஸ் எடுத்திருக்காங்க, அவங்களுக்கு வந்து இல்ல எனக்கு இங்க லூஸா இருந்துச்சு, எனக்கு ஸ்லீவ்லெஸ் கொடுத்துட்டாங்க, நான் கேட்டது ஃபுல் ஸ்லீவ், இது மாதிரி ஃபீட்பேக் சொல்றாங்கன்னா அவங்கள முதல்ல லிசன் பண்ணி அவங்களோட ப்ராப்ளம்ஸ் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி ரைட் சொல்யூஷன் கொடுக்கணும். ஒரு 1000 ரூபாய், நம்மளுக்கு 1000 ரூபாய் ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்றாங்க, 1500 ரூபாய் ஒரு டாப் செலக்ட் பண்றாங்க. நீங்க எந்த டாப் விலை அதிகமானதை தள்ளவே கூடாது. எது அவங்களுக்கு நல்லா இருக்கு, 1000 ரூபாய் இருந்தாலும் மேம் இந்த இதோட இது உங்களுக்கு நல்லா இருக்குங்கிறத ரைட் சொல்யூஷன் அவங்களுக்கு நம்பிக்கையா உண்மையை நம்ம சொல்லிட்டோம்னா, இந்த பொண்ணு சொல்றதா நம்ம கேட்கணும், இந்த பையன் சொல்றதான் கேட்கணுங்கிறதுல அவங்க அவங்க நம்மள ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. ஸோ ஃபோக்கஸ் ஆன் ட்ரஸ்ட், நாட் ஆன் ப்ரெஷர். ஏன் அப்படின்னா நம்ம சேல்ஸ்னு ஓடுவோம் தான், அது இம்பார்ட்டன்ட் தான். ஆனா வந்து ப்ரெஷர்ல போகவே கூடாது. ப்ரெஷர்ல போனோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த செகண்ட் மட்டும்தான், இப்பயும் சொல்றேன், இப்போ அந்த சேல்ஸ் மட்டும் தான் கிடைக்கும், ஃபியூச்சர்ல அது கிடைக்காது. நம்ம நம்பிக்கையை டெவலப் பண்ணும். அதனால அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப இந்த சேல்ஸ் டெக்னிக்ஸ்ல
CFBA. இந்த மெத்தட் என்னன்னா கஸ்டமர், ஃபியூச்சர், ஃபீச்சர்ஸ், பெனிஃபிட்ஸ், அட்வான்டேஜ். இது நிறைய பேர் வந்து குழப்பிக்கிறாங்க. நிறைய பேர் ரொம்ப அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. இதுல ஒன்றும் இல்ல. டிஃபரன்ஸ் என்னன்னா மெயின், கஸ்டமர் ஆர் கிளைண்ட், அது இம்பார்ட்டன்ட். இதோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னா இதோட சிறப்பு என்ன, ஒரு ப்ராடக்டோட என்ன, அதோட சிறப்பு என்ன, அம்சங்கள் என்ன, அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். இதே பெனிஃபிட், அதோட பலன் என்ன, நன்மைகள் என்ன, அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். இதே அட்வான்டேஜ் அப்படின்னா அவங்களுக்கு என்ன லாபம் கிடைச்சது, அதோட சாதகமா என்ன உங்களுக்கு கிடைக்கும், இங்க எடுக்கிறதுனால உங்களோட பயன் என்ன, இதெல்லாம் தான் எக்ஸ்பிளனேஷன். ஏன்னா வந்து நிறைய பேர் அந்த கன்ஃபியூஷன் இருக்கும், ஃபீச்சர்ஸ்னா என்ன, பெனிஃபிட்ஸ்னா, அட்வான்டேஜ்னா என்ன அப்படின்னு. அதனால நம்மளோட ஸ்டாஃப்க்கு இத கண்டிப்பா கைட் பண்ணணும் இந்த விஷயத்தெல்லாம். நெக்ஸ்ட், லீட் ஹேண்டலிங் அண்ட் க்ளோசிங். எப்பயுமே ஒரு லீடு வருது, இப்ப ஜெஸ்டேலோ இல்ல இந்தியா மார்ட்டோ இல்ல கூகுள்ல இருந்து உங்களுக்கு வருதுன்னா, ஒரு கஸ்டமர் வந்து ரெஸ்பாண்ட் பண்றதுல நம்மளுக்கு கால் வருதோ இல்ல மெசேஜ் வருதோ, ஜஸ்ட் 5 to 30 minutesல நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா அந்த ஆர்டர் 100% நம்மளுக்கு கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா இங்க மார்க்கெட்ல அத்தனை காம்படிட்டர்ஸ் இருக்காங்க. அப்படி இருக்கும் போது நம்ம உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி ஆகணும். இப்ப நிறைய பேர் இன்ஸ்டாலே நம்ம வீடியோ போடுறோம், அதுல நிறைய லீடு வரும், பாத்துக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் ரிப்ளை பண்ண மாட்டாங்க. இப்போ ஆட்டோ ரிப்ளை வச்சிருந்தாலும் திருப்பி அதுக்குண்டான கேட்லாக் நிறைய விஷயம் அதை அனுப்பணும். ஆட்டோமேட்டிக் மெசேஜ் ஒரு மெசேஜ் தான் போகும். எல்லாமே பண்ணணும்னா அதுக்குண்டான ஃபீச்சர்ஸ் இருக்கணும். அப்படி நம்ம பண்றதுக்கு முன்னாடி வர கால்ஸை ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து 5 to 30 minutesல இல்லைன்னா சரி இந்த கடையில ரெஸ்பாண்ட் இல்லை, அப்ப அடுத்த கடைக்கு போயிடலாம். ஏன்னா இது எனக்கு நடந்திருக்கு. ஒரு கஸ்டமர் வந்து எங்க கிட்டதே எடுக்கணும்னு கால் பண்ணியிருக்காங்க, பட் அவங்களோட ரொம்ப அர்ஜென்ட், அதனால ரெஸ்பாண்ட் பண்ணல, அதனால நான் வேற இடத்துல எடுத்துட்டேன்னு 3 நாளுக்கு அப்புறம் எங்களுக்கு கால் வருது. 3 நாளுக்கு அப்புறம் எங்களுக்கு கால் பண்ணி கஸ்டமர் வந்து ஃபீட்பேக் சொல்றாரு. ஆனா அந்த டைம்ல நாங்க அவுட் ஆஃப் ஸ்டேஷன், அதனால என்கிட்ட பேசல, என்னோட ஸ்டாஃப் கிட்ட இதை கன்வே பண்ணதெல்லாம் என்கிட்ட சொன்னாரு. அது வந்து கொஞ்சம் அப்செட்டா இருந்துச்சு, பிகாஸ் அது வந்து பெரிய ஆர்டர், 2 lakh ஆர்டர். அதனால அதை நான் கன்வே பண்ணது என்னன்னா, எப்பயுமே ஒரு லீடு வருதுன்னா 5 to 30 செகண்ட் அந்த இதை அப்ளை பண்ணுங்க, கண்டிப்பா அந்த ஆர்டர் நம்மளுக்கு தான். அதுலயே வந்து ஹாட், வார்ம், கோல்டு, இது கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஹாட் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட், 2 நாள்ல இல்ல 1 நாள்ல வேணும் அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி நம்ம ப்ராடக்ட உடனே அவங்களுக்கு சப்ளை பண்ணிடலாம். இதே வந்து 1 வீக்ல இல்லைன்னா 3 நாள் எடுக்கிறாங்க, அதுதான் வார்ம். கோல்டு கண்டிப்பா அவங்க எடுப்பாங்க, பட் வந்து 1 month கூட ஆகலாம், அதுதான் கோல்டு. அந்த இதுல ஃபாலோ வெரி இம்பார்ட்டன்ட். கோல்டா இருக்கும், நம்ம வந்து எடுத்துப்பாங்க அப்படின்னு நம்ம விட்டுறக்கூடாது, ஃபாலோ மஸ்ட். ஏன்னா வந்து கஸ்டமர் வந்து நம்ம ஒரு 10 பேராவது ரெக்குவயர்மெண்ட் கால் பண்ணிருப்பாங்க, அதுல நம்மள ஞாபகம் வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. யாரு போய் இன்டராக்ட் பண்றாங்க, அடுத்தது யாரு ஃபாலோ பண்றாங்க, அவங்களுக்கு தான் அந்த ஆர்டர். அதே மாதிரி கால் டு ஆக்ஷன், இந்த ஹாட்ல இருக்கும் போது ஸ்ட்ராங் கால் டு ஆக்ஷன், உடனே அதை டீல க்ளோஸ் பண்றதுக்கு என்ன முடியுமோ அதை உடனே டீல முடிச்சிருங்க. நெக்ஸ்ட், ரிலேஷன்ஷிப் அண்ட் ட்ரஸ்ட். இப்ப ட்ரஸ்ட் பில்டப் பண்றது ரொம்ப கஷ்டம். எக்ஸாம்பிள், அதனாலதான் இதை நான் வச்சிருக்கேன் EX. எதுக்குன்னா, ஒரு விஷயம் என்னோட GM இப்ப அப்பாயிண்ட் பண்ணிருக்கோம், அவர் அடிக்கடி அந்த ஸ்டோரி சொல்லுவாரு. என்னன்னா, ஒரு இடத்துல கார் எடுக்கிறதுக்கு 3 இடத்துக்கு அவர் போயிருக்காரு. ஆனா ஒரு பையன் வந்து நல்லா ரொம்ப டீப்பா பேசிட்டு, நல்லா நல்லா சாப்பிட்டீங்களா சார், உங்க அம்மா அப்பா எப்படி இருக்காங்க, அவங்க ஹெல்த் நல்லா இருக்கா, அவன் காரை பத்தியே கேட்கல. சார் நான் போன் பண்ணல, எப்பா கார் இப்ப வேணாம்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. சார் காரை பத்தி பேசவே கால் பண்ணல, நீங்க எப்படி இருக்கீங்க, அம்மா அப்பா எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்கதான் கால் பண்ணேன்னு சொல்லிட்டு, அப்ப என்ன அர்த்தம்னா அங்க ட்ரஸ்ட டெவலப் பண்றான், அவங்களோட ராப்போ நல்லா இருக்கு, அதுதான் அங்க விஷயமே. அப்போ வந்து ட்ரஸ்ட டெவலப் பண்ணிட்டோம்னா அங்கதான் அவங்க எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, அங்க எடுத்துட்டாங்க. அதே மாதிரி சேல்ஸும் க்ளோஸ் ஆயிருச்சு. அப்ப அந்த பையன் தான் அங்க பேசினதுனாலதான் அந்த சேல்ஸ் நடந்துச்சு. அதனால மிஸ் பண்ணக்கூடாது, நம்ம ட்ரஸ்ட டெவலப் பண்ணோம். அடுத்தது ஸ்மார்ட் ஃபாலோ. இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணலாம், ஆனா ஸ்பாம் கால் மாதிரி சும்மா சும்மா காலையில ஒரு தடவை, மத்தியானம் ஒரு தடவை, நைட் ஒரு தடவை, அது வேண்டாம். அந்த மாதிரி ஃபாலோ இருக்கக்கூடாது. வீக்லி ட்வைஸ் ஆர் ட்ரைஸ் அது நீங்க பண்ணலாம். அது நீங்க பண்ற போது எப்படின்னா, லைக் ஒரு சில நேரம் குட் மார்னிங் மெசேஜ் அனுப்பலாம், ஹாப்பி மார்னிங், அது மாதிரி. அதே மாதிரி நம்ம டீமோட கேட்லாக் போட்டோ அனுப்பலாம், சொராமியோட கேட்லாக் போட்டோ அனுப்புவேன். அதே மாதிரி டீம் போட்டோ அனுப்பலாம். அது மாதிரி என்ன வேணுமோ, இன்ஸ்டால வீடியோஸ் போடுறீங்களா, டிஜிட்டல், அந்த இதையும் அனுப்பலாம். நம்மளுக்கு உண்டான ப்ராடக்ட் நான் இருக்கேன் அப்படிங்கறத நீங்க சொல்றீங்க.
வீக்லி ஒன்ஸ் இல்ல ட்வைஸ் கால் பண்ணுங்க. அவங்களுக்கு அர்ஜென்ட் இல்லாத டைம்ல இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. பட் எகெயின் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும். அடுத்தது, ரிப்பீட்டட் கஸ்டமர் கேன் இன்க்ரீஸ் அவர் சேல்ஸ் பை 60%. ட்ரை டு pitch அதர் ப்ராடக்ட்ஸ் டு. யா, இப்ப ரொம்ப வருஷமா ஒரு ப்ராடக்ட் கஸ்டமர் நம்மகிட்ட எடுத்துட்டு இருப்பாங்க. அதாவது ஒரே ப்ராடக்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா நம்மகிட்ட அந்த இன்னொரு ப்ராடக்ட் இருக்குங்கிறத அவங்க தெரியாம வெளியில எடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப என்ன பண்ணணும்னா, நீங்க இந்த ப்ராடக்ட்டும் இருக்குங்கிறத அவங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நம்ம கேட்லாக் எதுக்கு நம்ம ரெடி பண்றோம். அது நீங்க உடனே கேட்லாக்கா நீங்க அனுப்பலாம். இல்லைன்னா நீங்க நேரடியா பார்க்க போறீங்களா, 1-to-1 பேசுறீங்களா, அப்ப நீங்க இந்த கேட்லாக் இது சொல்லி கொடுத்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம பண்றோம் சார், இதெல்லாம் நீங்க வாங்கிக்கலாம், இதுவும் பண்றோம் அதுவும் பண்றோம், நீங்க ஆப்ஷன்ஸ் நீங்க இதெல்லாம் காமிச்சாதான் அப்பதான் அந்த கஸ்டமருக்கு தெரியும். ஏன்னா எனக்கு இந்த பிபிடி ரெடி பண்ணும் போது frankly ஸ்பீக்கிங் இது எல்லாமே எனக்கு நடந்த விஷயத்தை தான் நான் இங்க ரெடி பண்ணியிருக்கேன். எதுவுமே வேற எதுவுமே காப்பி பேஸ்ட்லாம் இல்ல. எல்லாமே இங்க நடந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இனிமேல் நடக்கக்கூடாதுங்கிறது தான் இந்த பிபிடி ரெடி பண்ணது. ஸோ எனக்கும் இது நடந்திருக்கு. கஸ்டமர் வந்து 3 வருஷமா இங்க எடுத்துட்டு இருக்காரு. ஆனா இந்த பொருளும் இருக்குங்கிறது அவருக்கு தெரியல. நாங்க சேல்ஸ் பண்றோம். ஏன்னா வந்து நம்ம A to Z பண்றோம்ங்கிறத சொல்றோம். பட் என்ன அதுல இருக்குங்கிறது தெரியல. அதனால நம்ம அட்டென்டிவா நம்ம என்னென்ன பண்றோம்ங்கிறத கஸ்டமருக்கு அப்பப்ப சொல்லிட்டே இருக்கணும். நம்ம கிளைண்ட்ஸ் கூட நல்ல டச்ல இருக்கணும். யா, growth சேல்ஸ் மெத்தட்ஸ். நல்ல growth சேல்ஸ் மெத்தட்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா, ஆட் ஆன் சேல்ஸ். இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்கு, நான் சொன்னேன்ல A to Z நம்ம பண்றோம். இப்ப அப்படி இருக்கும் போது ஒரு ப்ராடக்ட் மட்டும் சேல்ஸ் பண்ணாம இதோ இருக்குங்கிறத சொன்னா கண்டிப்பா சேல்ஸ் ஆட் ஆகும். இப்ப துணி கடையில டிஷர்ட் எடுக்கிறாங்க, அப்ப கூட வந்து ஜீன்ஸ் எடுக்க சொல்லலாம். அதுதான் ஆட் ஆன் சேல். இதே கிராஸ் செல்லிங். நீங்க பில்லிங் பக்கத்துல வந்துட்டு டிமார்ட்ல எல்லாம் வச்சிருப்பாங்க, பக்கத்துல சாக்லேட்ஸ் அது மாதிரி, அது வந்து கிராஸ் செல்லிங். இது பக்கத்துல இருக்கனால இதுவும் வேணும்னா எடுத்துக்கோங்க சார் அப்படின்னு டவல் கொடுப்பாங்க. இதுக்கு ஏத்த மாதிரி கிராஸ் செல்லிங். தனியா இது வேணும்னா கிராஸ் செல்லிங் பண்ணிக்கலாம். அடுத்தது, ஸ்டே இன் டச் லைக் அ ஃப்ரெண்ட். ஒரு கஸ்டமர் பில் க்ளோஸ் பண்ணி முடிச்சோன்னா அவ்வளவுதான், டாடா பை பைன்னு அனுப்பிச்சிடாதீங்க. அவங்க கிட்ட எப்பயுமே டச்ல இருங்க. ஏன்னா டச்ல இருந்தா கண்டிப்பா ஆர்டர் கிடைக்கும். இன்னைக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். இன்னைக்கு காலையில நான் வந்து ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 5 மாசம் முன்னாடி உளுந்தூர்பேட்டைக்கு ஒரு ஆர்டர் கொடுத்து முடிச்சாச்சு. பட் வந்து நான் அப்பப்ப நான் வீடியோ போடுறதுனால அந்த நம்பர் கஸ்டமர் நம்பர் சேவ் பண்ணிருக்கனால என்னோட ஸ்டேட்டஸ் பாக்குறாரு. அப்ப இந்த ப்ராடக்ட் உங்ககிட்ட இருக்கா மேடம், அவங்க கேட்டு இன்னைக்கு ஒரு ப்ராஜெக்ட் க்ளோஸ் ஆகுற ஸ்டேஜ்ல இருக்கு. அப்ப இதுல இருந்து என்ன அர்த்தம்னா, நம்ம டச்ல இருக்கனாலதான் அவங்களுக்கு நம்ம அந்த வீடியோ பார்த்திருக்காங்க. இல்ல நான் நம்பர் சேவ் பண்ணல அப்படின்னா தெரிஞ்சிருக்காது. நம்ம ப்ராடக்ட ஸ்டேட்டஸ் போடலாம். இல்ல கஸ்டமருக்கு எப்பயாவது இது மாதிரி எப்பயோ ஒரு எடுக்கிறவங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் ஏதாவது அனுப்பலாம். நம்ம ப்ராடக்ட் இதே நீங்க கேன்வால போஸ்ட் எல்லாம் கண்டிப்பா ரெடி பண்ணுவீங்க, அதை நீங்க அனுப்பலாம். அப்ப நம்ம டச்ல இருப்போம் கஸ்டமர் கூட. யா, இப்போ வந்து ஒரு சேல்ஸ் ஹேபிட்ஸ்ல எது வின்னிங், எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா டிசிப்ளின். டிசிப்ளின் வந்து எதை குறிக்கும்னா, கமிட்மெண்ட். ஒரு கஸ்டமருக்கு நான் சார் 3 நாள்ல டெலிவரி தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுதான் கமிட்மெண்ட். அந்த 3 நாள்ல 2 நாள்ல கொடுத்தா கூட கரெக்ட். ஆனா 4வது நாள் கொடுக்க கூடாது. அதுலயே டிசிப்ளின் க்ளோஸ் ஆயிரும், முடிஞ்சிரும். அப்ப வந்து அடுத்த இது அவங்க கஸ்டமர்ட்ட எதிர்பார்க்க முடியாது. அதனால கரெக்டான கமிட்மெண்ட் கொடுக்கணும். கஸ்டமர் நிறைய இடத்துல நான் பார்ப்பேன், 10 o'clock கால் பண்ணுங்கப்பா, நான் இப்ப பிஸியா இருக்கேன்னு போனை கட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதே கரெக்டா 10:01 கால் வரும். இல்லைன்னா சில பேர் 10 o'clock ஷார்ப்பா கால் பண்ணுவாங்க. அதுதான் டிசிப்ளின். அந்த டிசிப்ளினை நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா கண்டிப்பா சேல்ஸ் க்ளோஸ் பண்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. அவங்களே ஒரு செகண்ட் யோசிப்பாங்க, அப்ப சொன்ன டைமுக்கு கால் பண்ணிட்டாங்கப்பா, அப்ப இவங்களுக்கு கொடுத்த ஆர்டர் கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிற ட்ரஸ்ட்டை நம்ம டெவலப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கான்பிடன்ஸ் இன் செல்ஃப். அதே ஒரு ப்ராடக்ட் பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னா, இப்ப என் ப்ராடக்ட பத்தி பேசுனீங்கன்னா ஒரு நாள் என்ன 3 நாள் கூட விட்டா பேசிட்டே இருப்பேன். அதுதான் கான்பிடென்ட். அந்த நம்ம ப்ராடக்ட நம்மளை நம்ம நம்பணும், அதே மாதிரி நம்ம ப்ராடக்ட நம்ம நம்பணும். இது ரெண்டுமே பண்ணிட்டா அந்த ப்ராடக்ட் 100% ஒரு கஸ்டமர் கூட நம்ம அந்த கஸ்டமர் எடுக்கிறவரா இருந்தா கண்டிப்பா அது சேல்ஸ் க்ளோஸ் ஆயிரும். நம்மளை நம்ம நம்பணும், அதே மாதிரி ப்ராடக்டையும் நம்பணும்னா கண்டிப்பா சேல்ஸ் க்ளோஸ் ஆகுறதுக்கு 100க்கு 1000% வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கான்பிடன்ஸ் இங்க ரொம்ப முக்கியம். அதே மாதிரி குரியாசிட்டி, சேலஞ்ச், எம்பத்தி. இதுல ஆர்வம் ரொம்ப முக்கியம். ஒரு ப்ராடக்ட்ல நம்ம பத்தி பேசும்போது கஸ்டமருக்கு ஆர்வத்தை தூண்டணும். இதுல என்ன இருக்கும் அப்படின்னு தூண்டுற அளவுக்கு நம்ம கொஸ்டின்ஸ் நம்ம கேட்கணும். நம்ம வந்து கஸ்டமரை லிசன் பண்றோம். ஆனா வந்து அவங்க கிட்ட சார் என்ன மாதிரி இஷ்யூ, நீங்க ஏற்கனவே ரூஃபிங் ஷீட் போட்டிருப்பீங்க, என்ன மாதிரி இஷ்யூ ஃபேஸ் பண்ணீங்க, அது மாதிரி நம்ம கேட்டோம்னா அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும். ஓகே, ஓ இது மாதிரி எல்லாம் இருக்கா, அப்ப இது எனக்கு தாப்பா, இந்த ப்ராடக்ட் தாப்பாங்கிற கியூரியாசிட்டி அவங்களுக்கு வரும். அதே மாதிரி சேலஞ்சஸ்.
அவங்க ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணி இந்த சேலஞ்ச் எல்லாம் இருக்குன்னா அப்ப இந்த ப்ராடக்ட் போட்டீங்கன்னா இது கண்டிப்பா நல்லா இருக்கும். எம்பத்திங்கிறது கஸ்டமரோட ஷூஸ்ல இருந்து நம்ம பேசணும். லைக் வந்து சார் உங்க இடத்துல இருந்து எனக்கு புரியுது, கண்டிப்பா நான் புரிஞ்சுக்கிறேன், இதை நான் பண்ணித்தரேன் அப்படிங்கிற எம்பத்தி 100% கிரியேட் பண்ணா மட்டும்தான் அங்க சேல்ஸ் ஃபுல்லா வின் ஆகும். ஏன் அப்படின்னா நம்ம எல்லாமே பண்ணிரோம், ஒண்ணுல மிஸ் ஆனா கூட டோட்டல் க்ளோஸ். அதனால இதுல எல்லாமே ஃபாலோ பண்ணலாம், கண்டிப்பா நம்ம தான் இங்க வின்னர். தென் லெட்ஸ் க்ரோ டுகெதர். ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா இப்ப கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ரொம்ப அழகா சொன்னீங்க மேடம். கஸ்டமரோட பிஹேவியர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும் என்னன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ சார், சூப்பர். தேங்க்யூ. அதே மாதிரி உங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் எப்படி கஸ்டமர்கிட்ட மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகா சொன்னீங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு கஸ்டமரையும் இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி தான், அவங்க எந்த ஸ்டேட்டஸ்ல இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நம்ம அவங்களை எப்படி பாக்குறோமோ, அவங்க நம்மள என்ன ரிலேஷன்ஷிப் வைக்கிறோமோ அந்த ரிலேஷன்ஷிப்ல தான் வந்து நம்ம கூட லாங் டேர்ம் பயணம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ரொம்ப அருமையா இருந்துச்சு. இதை பத்தி உங்களுக்கு வேற சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலும் நீங்க மேடம் கிட்ட கேட்கலாம். இல்ல உங்களுக்கு ஏதாவது செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுல இருந்தாலும் நீங்க அதையும் நீங்க ஷேர் பண்ணலாம் இங்க. ஏன்னா இது வந்து நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நம்மளோட ஜிஎஃப்ஏ கம்யூனிட்டியில இருக்கிற மக்களுக்கு எல்லாத்துக்கும் போய் சேரட்டும். கண்டிப்பா ஷேர் பண்றேன் சார். எந்த குரூப்ல ஷேர் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா ஷேர் பண்ணிடுவேன் சார். ராதாகிருஷ்ணன், சூர்யா ஏதோ குரூப்ல கேட்டிருக்கீங்க பிபிடி. ஓகே சார். Good evening, ma'am. குட் ஈவினிங் சார். This is Pandurangan from Eurolabels, Chennai. And I Hi just sir. wanted to know, hi, me. I just wanted to know one thing. நம்ம நீங்க ரெகுலரா டச் வச்சுக்கணும்ன்றீங்க கஸ்டமர் ஈவன் ஆஃப்டர் 6 months or 1 year or 2 year, if the customer is responding or not responding, whatever it may be, நம்ம மெயில்ஸ் அனுப்புறோம், ஃபோன் கால்ஸ் பண்றோம். Sometimes what customer do is they try to avoid deliberately because of their hectic schedules. Maybe because of that. Or some other reason அவங்களுக்கு ஆர்டர்ஸ் இல்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்சஸ்ல how do I approach a customer? Because I should not disturb them, I should not irritate them again and again. இல்லையா? This is one of the point that has been torturing me for a long time. இந்த எப்படி போறதுன்னு தெரியல எனக்கு. ஏன்னா often I think we should give a call once in a month or once in a week or twice in a week. இப்படி போகலான்னு நினச்சிட்டு இருப்போம். அவங்க நான் கால் பண்ணுறேன் சார், நான் மீட்டிங்கில் இருக்கேன் சார், I'll get back to you with my orders, sir. This is the reply I'm getting back from them. Very few customers. Regular customers, they often call us, they give us orders, no issues. In the, I mean, once in 3 months and once in 4 months, and the Madri customers, when I again approach them for any further orders, this reply like this. What is the option? What is the way? What is the source? How to go and approach them? சார் சிம்பிள் சார். நான் ஒவ்வொரு கஸ்டமர் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க சார். இப்போ ஒன்றும் இல்லை, 5 விரல ஒரே மாதிரி இருக்கா? கிடையாது. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. பட் அவங்களுக்கு நம்ம நீட் என்னைக்காவது தேவைப்படும். பட் நம்ம நம்பர் அவங்க சேவ் பண்ணாம கூட இருக்கலாம். அதனால நம்பர் சேவ் பண்ணியிருந்தாங்கன்னா ஓகே. ஆனா நம்பர் சேவ் பண்ணிக்கோங்க சார். உங்களை டிஸ்டர்ப் பண்ணல, நீங்க எப்ப கால் பண்றீங்களோ கால் பண்ணுங்க. நம்ம ப்ராடக்ட்காக மட்டும் கால் பண்ணல சார் அப்படிங்கிற மாதிரி நான் ஏற்கனவே இதை சொல்லியிருந்தேன் சார். ப்ராடக்ட் மட்டும் கால் பண்ணல, நீங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, பிகாஸ் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால உங்க ஞாபகம் வந்துச்சு, அதனாலதான் சார் கால் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க பேசுனீங்கன்னா கண்டிப்பா வாவ். ஏன்னா வந்து இந்த உலகத்துல நிறைய ஆப்பே அது மாதிரி நான் பார்த்தேன் நானு. ஏன்னா ஃப்ரெண்ட் இல்ல, அதே மாதிரி கூட பழகுறதுக்கு ஆள் இல்லைங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. அப்படி இருக்கும் போது சார் உங்களுக்கு நான் இருக்கேன் சார், நல்லா நீங்க பேசினாலும் எனக்கு உங்க அப்ரோச் பிடிச்சிருந்துச்சு, உங்களை பார்க்க எங்க ரிலேஷன் மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்க அந்த வேல நீங்க பேசுனீங்கன்னா கண்டிப்பா அந்த கஸ்டமர் வந்து பிடிக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு சார். ஒரு சில பேர் மிஸ் ஆகலாம். மிஸ் ஆகுற டைம்ல
அவங்க நீங்க ஸ்டேட்டஸ் அவங்க நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க, ஸ்டேட்டஸ் போடுங்க. இப்ப ஒண்ணும் இல்ல, ஸ்டேட்டஸ்னால நிறைய ஆர்டர்ஸ் நிறைய பேருக்கு வருது சார். அதனால நீங்க அது போட்டோவோ இல்ல வீடியோவோ வாட் எவர், நம்ம ப்ராடக்ட் எப்படி நம்ம பிசினஸ கொண்டு போறோமோ அப்படிதான் இருக்கு. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. சார் இதுல இன்னொரு விஷயங்கள் நடக்குங்க சார். இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு கன்சிஸ்டான மெயில்ஸ் எல்லாம் அனுப்புறப்ப அப்படின்னா நீங்க ஒன் பார்ட் ஆஃப் அ டைம் வந்து யூ ஆர் பிராண்டிங் யுவர் செல்ஃப். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூப்பிடுற கஸ்டமருக்கு அப்போ அவருக்கு தேவை இருக்கிறப்ப கூப்பிட்டுருக்கலாம். மறுபடியும் வந்து அந்த தேவைகள் முடிஞ்சிருக்கலாம் இல்லை முடியாம கூட இருக்கலாம். அப்போ நீங்க என்னன்னா உங்களோட கம்பெனியை வந்து நீங்க ரெகுலரா மேடம் சொன்ன மாதிரி ஸ்டேட்டஸ் ஆவோ இல்லை வந்து வாட்ஸ்அப்ல சின்ன சின்ன அந்த கேட்லாக்ஸ் ஆவோ இல்லை வந்து மெயில்ஸாவோ வந்து நம்ம கன்சிஸ்டண்டா த்ரோ பண்ணிட்டு இருக்கிறப்ப இட்ஸ் யூ ஆர் பிராண்டிங் யுவர் செல்ஃப். அப்ப நாளைக்கு அந்த நீடு வர்றப்ப கண்டிப்பா உங்களோட ப்ராடக்டோட நேம், ஏன்னா அதுக்கு எனக்கு நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு சில கஸ்டமர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு காலா வந்திருப்பாங்க, எனக்கு இந்த சர்வீஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. நான் இது சாஃப்ட்வேர்லயே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வெப் டெவலப்மெண்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி கேட்ட கஸ்டமர்ஸ் எல்லாம் இந்த வந்திருக்காங்க. பட் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலரா இமெயில்ஸ் அந்த மாதிரி அவங்க ரெகுலரா நம்ம அனுப்பிச்சிட்டு இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த 3 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்களே திரும்பி நம்ம கிட்ட வந்திருக்காங்க. நம்ம ஸோ அந்த மாதிரி பிராண்டிங் எல்லாமே நடக்கும். பட் வி ஹேவ் டு கீப் கன்சிஸ்டன்ட்லி டூயிங் இட். தட் இஸ் வாட் வி ஹேவ் டு டூ. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். இது ஒரு வேல்யூ ஆட் பண்றேன். ஜஸ்ட் எல்லாருமே சொன்னது கரெக்ட் தான் சார். உங்களுக்கு ஒரு வேல்யூ ஆட் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சார், ரெகுலர் மெயிலர்ஸும் இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா பிளாக் லிஸ்ட் பண்ணிடுவாங்க, ஸ்பேம்னு ஒரு விஷயத்த பண்ணிடுவாங்க. அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் மெயிலர்ஸ் ஓவரா பண்ண வேண்டாம். எப்பவுமே ஒரு விஷயம் வந்து நம்ம பண்றோம் அப்படின்னா அது இன்ஃபர்மேட்டிவா இருக்கணும். மோர் ஆஃப் சேல்ஸ் பண்ணீங்கன்னா தான் இது மாதிரி பிளாக் ஆகும். அப்போ நீங்க ஏதாவது உங்களோட ப்ராடக்டை இன்ஃபர்மேட்டிவா எப்படி ஒரு கஸ்டமருக்கு அப்ளை ஆகும், அதனால என்ன அட்வான்டேஜ் இருக்கும், பெனிஃபிட்டா அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க பிச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்க லைவ்ல இருப்பீங்க. நம்மளோட ப்ராடக்ட் சூப்பர் 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 புஷ் பண்றத விட என்ன சேலஞ்ச் இருந்தா அந்த சேலஞ்ச் எப்படி ஓவர் கம் பண்ணுன்னு சொல்லி நீங்க புஷ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நேச்சுரலா எல்லாருக்கும் அது இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஜென்ரலா மெயில் அனுப்பிட்டே இருக்கிறது வந்து இப்போ பிளாக் லிஸ்ட் போயிடுது. அதே மாதிரி நிறைய பேசும்போதும் நம்ம கால் பண்ணி பேசும்போதும் ஒரு வாட்டி பேசும்போது ஓகே, ஒரு 1 இயர் ஒன்ஸ் ஒரு வாட்டி பேசும்போது ஒரு 6 months ஒன்ஸ் ஓகே. பட் ரெகுலர் பேசும்போதுனா இரிட்டேட்டிங்கா இருக்கும். என்ன மாதிரி நம்ம சர்வீஸ் பண்ணா கூட இட் இஸ் பிகம் என்ன இன்னைக்கு எல்லாருக்கும் அந்த இது பிடிக்கிறது இல்லை. ஸோ எனக்கு என்னோட இது வந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பண்ணும்போது உங்களோட ஏதோ ஒரு ப்ராடக்டோ சர்வீஸோ எப்படி இன்னொருத்தர் பெனிஃபிட் பண்ணாங்க, எப்படி இன்னொருத்தருக்கு பெனிஃபிட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஐதர் இட் ஷுட் பி அ வீடியோ பேஸ்டு செல்லிங்காக இருக்கணும். இல்லைனா நீங்கள் அதோட ஏதோ ஒரு இப்போ லீஃப்லெட்டில் வந்து ஒரு கான்செப்டாக இருக்குது, இது இப்படி மாறிச்சு, இதனால இவ்வளோ சேவ் பண்ணேன் இவருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் பிச் பண்ணிட்டு இருக்கிறது தான் நல்லது. இன்ஸ்ட் ஆஃப் ஜஸ்ட் போய் புஷ் பண்ணிட்டே இருக்கிறது நல்லது இருக்காதுன்றது என்னோட சார். கரெக்ட் சார், நீங்க வந்து சொல்றது 100% ரைட்டுங்க சார். இப்போ நீங்க ஒரே ஒரு ப்ராடக்ட்டை வந்து நம்ம திருப்பி திருப்பி அதே விஷயங்கள் வந்து நீங்க பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஈவன் கூகுளே வந்து ஸ்பேம் பண்ணிடுவாங்க, உங்களோட மெயிலை வந்து ஸ்பேம் பண்ணிடுவாங்க. இல்ல அது பல்க் மெயிலா போறப்பவுமே ஸ்பேம் பண்ணிடுவாங்க. அப்ப நீங்க என்னன்னா இதுல இன்னொரு விஷயங்கள் வந்து என்ன இருக்குன்னா யூசரை வந்து நம்ம எஜுகேட் பண்ணலாம் சார். நம்ம அதாவது நம்ம இப்போ சப்போஸ் வந்து இன்னைக்கு நான் ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்லயோ இல்லை வந்து நான் ஹார்ட்வேர்லயோ இருக்கேன் அப்படின்னா வி கேன் எஜுகேட் த பீப்புள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன வந்திருக்கு, இப்போ அடுத்த மர்ஜிங் டெக்னாலஜி என்ன, இல்லை லேட்டஸ்ட் கேஜெட்ஸ் என்ன வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் புதுசாக கொடுக்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயிலோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுறப்ப கண்டிப்பாக ஸ்பேம் பண்ண மாட்டாங்க சார். அது சார் வேலிட் பாயிண்ட் சார். அதுதான் நம்ம ஸோ மோர் எஜுகேட்டிவ் அப்படின்னு ஏதாவது ஒரு கான்செப்ட் இருந்தால் மட்டும் தான் பீப்புள் லவ் இட். இல்லைன்னா அது சும்மா அது கூட இன்னொன்று கூட பண்ணலாம் சார். நமக்கு அதாவது நீங்க மெயிலா கூட பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் இருக்குன்னா அதுல கூட ஒரு பிளாகா கூட ஆட் பண்ணிக்கங்க. அந்த பிளாக்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரெகுலரா வந்து எஜுகேட் பண்ணிட்டே இருங்க. அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கோட மார்க்கெட்டிங் ட்ரெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா யூசர் வந்து கத்துக்கிறவங்க தான் வந்து நிறைய இருக்காங்க உங்களுக்கு. அது அதாவது ஒரு விஷயங்கள் வந்து அது பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி அதை வந்து தெரிஞ்சுட்டு வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அப்ப நீங்க அந்த எஜுகேஷன் கொடுக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா தே வில் பேக் டு அஸ். கண்டிப்பா நம்மகிட்ட திரும்பி வருவாங்க. தேங்க்யூ சார். Yes, good afternoon. This is Sakhtar, Trichy GFI Secretary. First of all, Meenu Lokshini, and then congratulations, God bless you. Thank you sir. So ஒரு ட்ரெயினர் அந்த அளவுக்கு வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஸோ மார்க்கெட்டிங்குடைய பெரிய சூட்சமே என்ன அப்படின்னா வாங்குங்க அப்படின்னு சொல்றதை விட வந்து தனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல வைக்கணும் அப்படிம்பாங்க. இதான் மார்க்கெட்டிங்குடைய பெரிய சூட்சமே இதுதான். ஸோ ஆல்மோஸ்ட் நாங்கள் பிஸ்னஸில் இருக்கும்போதெல்லாம் இதைத்தான் வந்து ஒவ்வொரு ட்ரைனிங்லுமே சொல்லுவோம் சேல்ஸ் பீப்புளுக்கு. ஸோ கார்பரேட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சூட்சமே என்ன அப்படின்னா
சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எந்த கஸ்டமருக்கு அவங்களோட பெயின் பாயிண்ட்டை வந்து ஃபில் பண்ணணும். பட் என்ன அப்படின்னா, நம்மளோட டெக்னாலஜி அவங்களுக்கு தேவையில்லை, கஸ்டமருக்கு பெனிஃபிட்ஸ் தான் கஸ்டமருக்கு தேவை. ஸோ என்னைக்கு வந்து டெக்னாலஜி எல்லாத்தையுமே வந்து நீங்க அவங்கள்ட்ட போய் வந்து ஒப்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க வந்து நம்மளை விட்டு விலகி போயிட்டே இருப்பாங்க. பெனிஃபிட்ஸை வந்து எக்ஸ்போஸ் பண்ண என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரும்போது தான் பிஸ்னஸ் வந்து பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பெரிய தாரகம் தான். ஸோ மீனலட்சுமி, ஆக்சுவலா பெரிய லெவலில் வளர்ந்துருக்கீங்க. காட் பிளஸ் யூமா. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இட்ஸ் வேலிட் பாயிண்ட் சார். அதே மாதிரி சேல்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நீட் அண்ட் டிமாண்ட் தான். இஃப் யூ கேன் கிரியேட் நீட் ஆர் கிரியேட் அ டிமாண்ட், சேல்ஸ் வில் ஹேப்பன். ஸோ அதனால நம்ம ஒரு ப்ராடக்ட் விற்கிறோம்னா சேல்ஸ் எப்படி டிமாண்டாக பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் எல்லாரும் சொல்ற எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஜென்ரலாக நம்ம ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். பக்கத்தில் ஒரு கடையில் போய் வாங்குறோம், 10 ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த கடை வந்து திடீர்னு இன்னும் அந்த கடை 10 ரூபா கொடுக்குற கடையில 30 ரூபான்னு சொல்றாங்கன்னா நம்ம வாங்கி குடிக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா பக்கத்துல இன்னொரு கடை இருக்கு, அங்க போய் 10 ரூபாய் குடிச்சிடும் போயிடும். பட் அந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம், ஏன் காஸ்ட்லியா விற்கிறோம், எம்ஆர்பி 10 ரூபா தான், ஏன் 30 ரூபாய்க்கு விற்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சண்டை போடுவோம். இல்லை நம்ம அந்த கடையை விட்டு அடுத்த கடைக்கு போவோம். பட் இதே ஒரு தியேட்டருக்கு போகும்போது என்ன ஆகுது, தியேட்டருக்கு போனால் 300 ரூபாய்க்கு குடிக்கிறோம். அப்போ யாரும் கவலைப்படுறது இல்லை. அப்போ அதுக்கு என்ன பிரச்சனை, தியேட்டருக்கு போன அப்புறம் தேர்ஸ் டிமாண்ட், யூ கேனாட் கோ அந்த தியேட்டரை விட்டு முடியாது. பிளஸ் கூட நம்ம கூட இருக்க பசங்களோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ நம்மளோட ஒய்ஃப் கூட்டு போகும்போது என்ன ஆகும், அவங்களுக்கு வந்து வாங்கி கொடுக்கணுன்ற நீட் இருக்கு. அப்போ அந்த நீடும் டிமாண்டும் கிரியேட் ஆகும்போது மணி டஸ் நாட் பிளே இன் பிக்சர். ஸோ நம்ம கரெக்டான நீடும் கரெக்டான டிமாண்டும் பிச் பண்ணீங்கன்னா சேல் வில் ஹேப்பன். இதுதான் பேசிக்கான ஒரு ரூல். எஸ் சார். சார், எனிதிங் எல்ஸ்? சிவா சார். Yes, yes, I am Jagannathan, sir. சொல்லுங்க சொல்லுங்க சார். நம்ம பீப்புளா இந்த கனெக்ட்ல வச்சுக்கிறதுக்கு வாட்ஸ்அப் சேனல் கிரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு அது டிஸ்டர்பன்ஸாவே இருக்காது நம்ம பீப்புள்ஸுக்கு. இன்னைக்கு இன்னொரு நம்ம ஒரு கம்பெனிக்கு ஒரு வாட்ஸ்அப் சேனல் கிரியேட் பண்ணிட்டோம்னா, நியூ ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்றது, ரிமைண்டர் கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணும்போது கஸ்டமர்ஸ் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம கூட பாண்டிங்ல வைக்கிறதுக்கு இது வசதியா இருக்கும். நான் புது கஸ்டமரும் சரி, ஓல்டு கஸ்டமருக்கும் இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நம்புறோம். தேங்க்யூ. சார் வணக்கம். நான் கேஎஸ்பியோட சங்கரங்கோயில இருந்து பேசுகிறேன். திருநெல்வேலி சாப்டர் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கேன். இன்னைக்கு மேடம் வந்து உண்மையிலே ட்ரெயினரு மிக அருமையாக தெளிவாக, அதாவது அந்த வாய்ஸும் சரி ரொம்ப தெளிவாக வந்து நம்ம சேல்ஸ் பிச்சை பற்றி மிக அருமையாக சொன்னாங்க. உண்மையிலே நல்ல, அதாவது ஒரு பயன் அவங்களால அந்த பலன்கள் அடைஞ்சதை அப்போ. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அந்த ப்ராடக்டோட ஃபீச்சரை மட்டும் சொல்லணும், அது ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி சொல்யூஷன் வந்து ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும். இதான் ஒரு சேல்ஸ் பிச்சில் மெயினான ஒரு விஷயம் அப்படிங்கிறத அருமையாக சொன்னாங்க. நன்றி, வாழ்த்துக்கள்மா. நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். மேடம் பாண்டரங்கன் ஹியர் அகைன். சார், பவர் பாயிண்ட் ஷேர் பண்ண முடியுமா மேடம் கஸ்டமர்ஸ்க்கு? கண்டிப்பா வேணும்னா உங்களுக்கு அனுப்புறேன் சார். ஏற்கனவே ஒருத்தவங்க கேட்டாங்க, அவங்களுக்கு அனுப்பியிருக்கேன் சார். சரிங்க மேடம். எதுல சார் அனுப்பணும்? எங்க மெயில் ஐடி தரட்டுமா மேடம்? மேடம் நீங்க லீடர்ஸ் குரூப்ல போடலாம் மேடம். நீங்க எது தந்தாலும் அனுப்பிடலாம் சார். அனுப்புங்க சார் குரூப்ல. சாட்ல போட்டுடுங்க மேடம். சார் ஹாய் போடுவார் சாட்ல, அதுல போட்டுடுங்க. இந்த நம்பர்ல உங்களுக்கு ஒரு இன்புட்ங்க. நான் அசோக் பேசுறேன். மேடம் அம்மா, நான் क्वेश्चन தான் அது கேட்டேன்மா. ஹாய் சார், கிரி சார் சொல்லுங்க சார். வாழ்த்துக்கள் மேடம், சூப்பரா இருந்தது. நான் கொஞ்சம் லேட் ஜாயினியா இருந்துட்டேன். வாழ்த்துக்கள், ரொம்ப அருமையா இருந்தது. அந்த பவர் பாயிண்ட் ஸ்லைடு நான் கடைசியா ஒரு 2 ஸ்லைடு தான் பார்த்தேன். ஒரு சின்ன சம்மரி மட்டும் கொடுக்க முடியுமா மேடம்?
கண்டிப்பா சார் கொடுத்துடலாம் சார். நான் உங்களுக்கு வேணா அந்த பிபிடி அப்படியே உங்களுக்கு அனுப்புறேன். ஏதாவது டவுட்னா சொல்லுங்க சார். நம்ம திருப்பி நான் சொன்னேன்னா எல்லாரும் ஓடிடுவாங்க சார். அதுதான் மேடம், சம்மரின்றது ஒரு 2 மினிட்ஸ் கூட சொல்லலாம். ஜஸ்ட் சொல்லுங்க, இதெல்லாம் ஒரு ட்ரை சரிங்க பண்ணுங்க. கண்டிப்பா சார். நான் ரெடி சார். மேடம், உங்களுக்கு வாய்ப்பு நாங்க சார் கொடுக்குறோம், நீங்க தான் பயன்படுத்திக்கணும். ஓகே சார், நான் சொல்லிடுறேன் சார். சார் ஒரு கஸ்டமர் கிட்ட நம்ம வெல்கம் பண்ணும்போது ரொம்ப வார்ம் வெல்கம். மெயின்லி தண்ணியை ஃபர்ஸ்ட் ப்ரொவைட் பண்ணும் சார். கஸ்டமர் நம்மளை தேடி நம்ம இடத்துக்கு வராங்கன்னா தண்ணி ப்ரொவைட் பண்ணி அழகான ஸ்மைலை கொடுத்து கடமைக்குன்னு சிரிக்காம அழகான ஒரு ஸ்மைல் கொடுத்து உட்கார வச்சு அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் கொடுக்கணும். நம்ம விசிட்டிங் கார்டு கொடுக்குறோம் அப்படின்னா அழகா 2 விரலையும் இப்படி பிடிச்சி இப்படி கொடுங்க. அதை மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா சும்மா அசால்ட்டா கொடுக்க கூடாது. இது ரொம்ப மெயின் திங். அடுத்தது கஸ்டமர் கூட நல்ல கம்ஃபர்டபுளா பேசுங்க. அவங்களோட பெயின் பாயிண்ட்ஸை புரிஞ்சுட்டு அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அப்புறம் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி பண்ணுங்க. சேல்ஸ்க்கு வளவளவளன்னு பேசுறவங்க மட்டும் முக்கியம் கிடையாது. அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு லிசனரா இருக்கணும். முக்கியமா கஸ்டமரோட பிரச்சனையை புரிஞ்சுக்கணும். அவங்க சேலஞ்சஸ் என்னன்னு அவங்க ஃபேஸ் பண்ணாங்க, அந்த ப்ராப்ளம் எல்லாம் புரிஞ்சுட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி ரைட் சொல்யூஷன் கொடுக்கணும். அடுத்தது 20-20 ரூல். இப்ப கஸ்டமர் நம்மகிட்ட ஒரு மார்க்கெட்டிங்கே போறாங்க அப்படின்னா 20 செகண்ட்ல கம்பெனியை பத்தி அவேர்னஸ், நம்ம ப்ராடக்ட்டை பத்தி அவேர்னஸ் 20 செகண்ட் பத்தி சொல்லணும். அடுத்தது ப்ராடக்ட்டை பத்தி எக்ஸ்பிளனேஷன் 20 செகண்ட். இதுதான் சார். அடுத்தது கஸ்டமரை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி ட்ரஸ்ட் டெவலப் பண்ணும். ஆனா ப்ரெஷர்ல சேல்ஸ் பண்ணக்கூடாது. சேல்ஸ் முக்கியம் தான். அதை தவிர உங்களுக்கு வந்து நல்ல ட்ரஸ்டா டெவலப் பண்ணிட்டீங்கன்னா நிறைய அவங்க மூலமா ஆர்டர்ஸ் வரும். அதனால ப்ரெஷர்ல ஓடக்கூடாது. கஸ்டமர் எடுங்க எடுங்க எடுங்க, அதோட அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நம்பி அதை உண்மையா சொல்லி கண்டிப்பா அதை சேல்ஸ் பண்ணா கண்டிப்பா நடக்கும். ஃபீச்சர்ஸ், பெனிஃபிட்ஸ், அட்வான்டேஜ் அந்த ப்ராடக்ட்டை பத்தி சொன்னாலே கண்டிப்பா அது சேல்ஸ் க்ளோஸ் ஆகும். அதே மாதிரி ஒரு கால் வருதுன்னா 5 to 30 மினிட்ஸ்ல காலை உடனே ரெஸ்பாண்ட் பண்ணும். அப்படி லேட் ஆச்சுன்னா அந்த ஆர்டர் நம்மளுக்கு எவ்வளவு பெரிய ஆர்டரோ இல்ல சின்ன ஆர்டரோ அந்த ஆர்டர் நம்மளுக்கு கிடைக்க 100% வாய்ப்பு இல்லை. ஏன்னா மார்க்கெட்டிங் அந்த அளவுக்கு பெரிய லெவல்ல வளர்ந்துருக்கு. இப்போ இந்தியா மார்ட், ஜஸ்ட் எதுல நம்மளுக்கு லீடு வந்தாலும் 5 to 30 மினிட்ஸ், 30 மினிட்ஸே அதிகம் தான். அதனால அதுக்குள்ள பண்ணுங்க. அதே மாதிரி ஹாட், வார்ம், கோல்டு இது ஏற்கனவே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஹாட்னா கால் டு ஆக்ஷன், உடனே டீலை க்ளோஸ் பண்ணுங்க. வார்ம்னா ஃபாலோ பண்ணுங்க. கோல்டுனா 5 ஸ்டெப் ஃபாலோல ஸ்லோவா ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது கஸ்டமர். அதே மாதிரி ட்ரஸ்ட் டெவலப் பண்ணும். ஏற்கனவே சொல்லிட்டேன். ப்ராடக்ட் வந்து கஸ்டமர் ஏற்கனவே நம்மகிட்ட என்னென்ன இருக்குன்னு தெரியும். ஆனா எல்லாமே எது இருக்குங்கிறது டீட்டெயில் எல்லாருக்குமே தெரியாது. அதனால கஸ்டமர்ட்ட அப்பப்ப இதெல்லாம் இருக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா வந்து நம்மகிட்ட இருக்கிறது தெரியாம வேற யார்ட்டையாவது எடுத்திருப்பாங்க, நம்ம ரெகுலர் கஸ்டமரா இருந்தா கூட. அதனால நம்மகிட்ட என்னென்ன இருக்குங்கிறத அப்பப்ப சொல்லுங்க. ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணும் போது ஆட் ஆன் செல்லிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிராஸ் செல்லிங் பண்ணுங்க. கஸ்டமர் கூட நல்லா டச்ல இருங்க. நல்ல ஃப்ரெண்டா நல்ல டச்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த ஆர்டர் நம்மளுக்கு அடுத்த ஆர்டரும் ரெஃபரல்ல கிடைக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஒரு சேல்ஸ் பர்சன் வின் ஆகுறதுக்கு மெயின் ரூல் டிசிப்ளின். கமிட்மெண்ட் கொடுத்தோம்னா அந்த கமிட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கான்ஃபிடன்ஸ் லெவல், நம்மளே நம்பணும். நம்ம ப்ராடக்டையே நம்பினா அந்த நம்ம சேல்ஸ் நம்ம கிட்ட மட்டும் தான் எடுப்பாங்க. பக்கத்திலே 10 கடை திறந்து வச்சிருந்தாலும் நம்மகிட்ட தான் எடுப்பாங்க. நம்ம நம்பி அந்த ப்ராடக்டை பத்தி கரெக்டான உண்மையா சொல்லணும், நம்பிக்கையா சொல்லணும். கஸ்டமரோட ஆர்வத்தையும் அவங்க உண்டான சேலஞ்ச் அது எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணணும். அவங்க கஸ்டமரோட இடத்துல இருந்து நம்ம பேசணும். நம்ம வந்து நம்ம இடத்துல இருந்து மட்டும் புரிஞ்சுக்க கூடாது. நம்ம கஸ்டமர் என்னடா இது அப்படின்லாம் யோசிக்காம கஸ்டமருடைய இடத்துல இருந்து நம்ம யோசிக்கணும். சரி, இந்த கஸ்டமருக்கு இந்த பிரச்சனையா, அப்ப நம்மளுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம அவங்க இடத்துல இருந்து யோசிச்சாலே கண்டிப்பா அந்த கஸ்டமர் நம்மளை விட்டு போகவே மாட்டாங்க. அவ்வளவுதான் சார். தேங்க்யூ. கிரேட் மேம். உண்மையிலே என்னதான் நம்ம பிபிடி பார்த்தாலும் அது தேரி பார்ட்ல தான் பார்ப்போம். இவ்வளவு ஒரு எமோஷனலா ஃபர்ஸ்ட் சொன்னீங்க பாருங்க, அந்த தண்ணி கொடுக்கணும்ன்றது இட்ஸ் வெரி வெரி எசென்ஷியல். அது எங்க பிசினஸ் மட்டும் கிடையாது, நாங்களும் அதை பண்ணுவோம். பட் எனி பீப்புள் வந்து அந்த தண்ணி கொடுக்கறதுன்றது ஒரு ஒரு பெரிய என்ன சொல்றது, அந்த ஹேபிட்னு சொல்லுவாங்க. அது வந்து ஈவன் ஒரு வீட்டுல வந்து ஒரு மர்டர் பண்ண வந்தவங்க கூட தண்ணி கொடுத்த உடனே அவன் மைண்ட் மாறிச்சுன்னா பாருங்க. அப்ப அந்த வாட்டர் இஸ் ஹேவிங் த எமோஷனல் கனெக்ஷன். அதனால அது அதே மாதிரி நீங்க சொன்னீங்க பாருங்க, இந்த கிராஸ் செல்லிங் அண்ட் அப்செல்லிங்னு சொல்லுவாங்க. நம்ம ப்ராடக்ட் வந்து அப்செல் பண்ணிட்டு
ஆனா நம்ம நிறைய என்ன பண்றோம், டக்குன்னு நிறைய கிராஸ் செல்லிங் போயிடும். கிராஸ் செல்லிங் வந்து ஒரு 20% பண்ணிட்டு 80% நம்மளுடைய ப்ராடக்ட்ஸை வந்து அப்செல் பண்ணிக்கிறது கத்துக்கணும். அது தட் இஸ் அவர் கோர் பிஸ்னஸ்ல நம்ம நிறைய பண்ணுவோம். அதை எப்படி பண்றதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய அது ட்ரஸ்ட் பில்ட் பண்ணணும். எல்லாமே ஒரு சிம்பிளா சொல்லியிருக்கீங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். பட் என்ன திருப்பி அகைன் நம்ம அந்த அட்டாமிக் ஹேபிட்ஸ்ல என்ன சரி கால் வந்துருச்சு. எப்பயுமே அந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய விஷயங்களை காப்பாத்துன்னு சொல்லுவாங்க. அதனால சின்ன அது வந்து ஒரு ரெகுலர் ஹேபிட்ஸா மாறணும்னு சொல்லலாம். அந்த பழக்கம், வழக்கம், ஒழுக்கம்ன்றது இந்த 3 பேஸ் பண்ணி தான் எல்லாமே நடக்குது. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். மேடம் நீங்க அந்த கஸ்டமர் கேட்டாங்கல்ல எப்படி கஸ்டமர் சரி அட்டன் பண்றேன். சார் வாய்ஸ் கொஞ்சம் ரொம்ப பிரேக் ஆகுது சார். ஓகே மேடம். அதான் ஒன்றும் இல்லை, 2-3 கால் தொடர்ந்து வந்துருச்சு. ஓகே கண்டினியூ பண்ணுறேன். நான் இப்போ கண்டினியூ பண்ண முடியல. எனிவே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ மேம் அண்ட் தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட். தேங்க்யூ. அசோக் சார், நீங்க ஏதோ சொன்னீங்க. சார் கேட்டார் இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த 5 ஸ்டெப் ஃபாலோவர்ஸ் சவுண்டு லோவா இருக்குங்க சார் அசோக் சார், கொஞ்சம். பாண்டரங்கன் சாருக்கு அந்த 5 ஸ்டெப் ஃபாலோவர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா will be satisfied. பிகாஸ் அந்த 5 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி அதுக்கு மேல வராத கஸ்டமர் நமக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி ஜெய் சார் சொல்லுவார்ல, ஒரு லாங்கா ஒரு ஸ்மார்ட்டா ஒரு வேர்டு அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அந்த 5 ஸ்டெப்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு பாருங்க. 5 ஸ்டெப் ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்குமே தேவை, எங்களுக்குமே தேவைப்படுது சார். கண்டிப்பா சார். 5 ஸ்டெப் ஃபாலோங்கிறது நம்ம கிட்ட நிறைய இருக்கு சார். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, கஸ்டமர்ட்ட சார் இந்த பொருள் வேணுமா, ஆமாமா 3 நாள்ல எனக்கு வேணும், 5 நாள்ல வேணும்னு சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு பேமெண்ட் எப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது, கஸ்டமருக்கு தான் தெரியும். 5 நாள்ங்கிறது 10 நாள் கூட ஆகலாம். அதனால 5 ஸ்டெப் ஃபாலோங்கிறது ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நீங்க வந்து ஒரு கால் பண்ணிட்டீங்களா, 2 நாள் கழிச்சு அவங்க 1 வாரம் கழிச்சு கால் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஆனா நம்ம 3 நாள் கழிச்சு ஒரு குட் மார்னிங் மெசேஜ், ஹாப்பி மார்னிங், அதே மாதிரி அவங்களை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி ஏதோ ஒரு கோட்டோ, ஏதாவது நம்ம சாரி நம்ம பிராண்டிங்க யூஸ் பண்ணி ஒரு கோட் கூட அனுப்பலாம். ஏன்னா வந்து நம்ம ஸ்லைட்லாம் ரெடி பண்ணுவோம் பாத்தீங்களா, கேன்வா போஸ்ட், அது மாதிரி ரெடி பண்ணி அனுப்புங்க. அடுத்து இன்னும் 2 நாள் கழிச்சு கோட் ஏதாவது நம்மளோட கேட்லாக் அனுப்புங்க. அதே மாதிரி நம்ம சக்சஸ் ஸ்டோரி அனுப்பலாம். அதே மாதிரி நம்ம இன்ஸ்டால ஏதாவது வீடியோ போட்டிருந்தோம்னா நம்மளோடதே. இதெல்லாம் இத்தனை விஷயம் இருக்கு சார். அது 5 ஸ்டெப் ஃபாலோல இத்தனையும் நம்ம ஆட் பண்ணலாம், அனுப்பலாம். அதே மாதிரி என்னைக்கா ஒரு நாள் கால் பண்ணி, சார் நல்லா இருக்கீங்களா, உங்க ஞாபகம் வந்துச்சு, எப்படி இருக்கீங்க, உங்க ஃபேமிலியில எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கால் பண்ணும்போது, மா தொல்லை பண்ணாதமா, எனக்கு அந்த ப்ராடக்டே வேணாமான்னு சொல்றவங்களே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவ்வளவுதான் விட்டுருங்க. பட் அவங்க நம்ம ரெகுலர் கஸ்டமர் தெரிஞ்சிருச்சு, அவங்க ஒரு இண்டஸ்ட்ரி வச்சிருக்காங்க, அவங்க ஃபியூச்சர்ல 2 வருஷம் ஆனாலும் அடுத்தடுத்து நம்மகிட்ட எடுப்பாங்க இருந்துச்சுன்னா அவங்களுக்கு மெசேஜ் மட்டும் அனுப்புங்க. பட் நம்பர் சேவ் பண்ணுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பர். ஏன்னா லீடுக்காக எவ்வளவோ எத்தனையோ ஆயிரம் காசு கட்டிட்டு இருக்காங்க வெளியில, லீடு கிடைக்கிறதா கஷ்டம். அதனால லீடை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க சார். சரி, எனிதிங் எல்ஸ்? அசோக் சார் ஓகேவா சார்? சார் வேற யாராவது ஷேர்? ஓ தேங்க்யூ சார். நீங்க டீமோட உட்காந்துருக்கீங்களா, சேல்ஸ் டீமா? நீங்க நிறைய சொல்றீங்க. சார் யார் பேசுறதோ கேட்கல, சவுண்ட் ரொம்ப லோவா கேக்குது. சார் வேற யாராவது ஷேரிங் இருந்தாலும் ஷேர் பண்ணல சார். I think I hope. Thank you, ma'am. Thank you so much for the தேங்க்யூ wonderful சார். session. ரொம்ப அழகா இருந்துச்சு. ரொம்ப ஈவன் Q&A செஷனுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஈவன்
சார் ஒருத்தர் தேங்க்யூ போட்டிருக்காங்க, சார். ஸ்ரீதேவியில நான் இன்னையில இருந்து நான் தண்ணி கொடுக்க ஆரம்பிக்க போறேன். இதுதான் மேடம் நம்மளோட ட்ரெயினரோட சக்சஸே இதுதான். இன்னைக்கு நம்ம ஒரு விஷயங்கள் சொல்லி அதை இன்னைக்கு ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா அதுதான் இன்னைக்கு இட்ஸ் கிரேட் சக்சஸ். அண்ட் தேங்க்யூ மேடம். இஃப் எனிபடி எல்ஸ் கேன் வி வைண்ட் அப் த செஷன்? அண்ட் தேங்க்யூ சார். அசோக் சார். அண்ட் தேங்க்யூ சார். கலைவாணன் சார், தேங்க்யூ சோ மச். அப்புறம் நிறைய பேர் மெசேஜ் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ சார். சார் அது லிங்கா இல்ல சார், எல்லாம் லிங்கா அனுப்பிடுவேன். முருகேசன் சார், லிங்கா இல்ல என்கிட்ட. முடிச்சிடலாமே. யா ஓகே சார். வேற யாருக்கும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ டீம். அசோக் சார், happy sir. can we wind up the session? And Yes sir. Thank you for all your support. Okay. ஃபர்தரா வந்து இன்னும் அந்த ட்ரைனிங் செஷனை வந்து எல்லா ஸ்டாஃப்ஸுக்கும் ஃபர்தரா கொண்டு போகிற மாதிரி ஜெவி சாரோட பிளான். அதுக்காக நம்ம கிளியரா ஒரு ஷெட்யூல்ஸ் வித் என்டர்பிரனர்ஸ் மட்டும்ங்கிற மாதிரி போயிட்டு இருக்கிறோம். ஃபியூச்சர்ல திஸ் வில் பி கோயிங் டு பி a great success. Thank you for this right time to wind up the session. Candid sir. Thank you sir. Thank you so much for the participant. Thank you ma'am. sir. Thank you Thank you much, so ma'am. much. Thank you sir. Thank you. Thank you.